Hi everyone, welcome back to Daily Current Affairs section. நாம இப்போ அக்டோபர் 29 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா இந்தியாஸ் ஜிடிபி ஹவு மச் பெர்சன்ட் எம்எஸ்எம்இ கான்ட்ரிபியூட்டிங், ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய ஜிடிபியில எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 30% ஆஃப் ஜிடிபியை எம்எஸ்எம்இ செக்டார் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாராயண் ராணே அப்படின்ற பர்சன் தான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஹூ இஸ் தி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் யூஎஸ்ஏ, ஓகேவா? யூஎஸ்ஏ உடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனி கே பிளிங்கன் அப்படின்ற அந்த பர்சன் தான், ஓகேவா? நமக்கு எப்படி இங்க ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கோ யூஎஸ்ஏல அதை செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் இன்ட்ரடியூஸ்டு அக்கவுண்ட் அக்ரிகேட்டர்? ஸோ அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்றத எந்த ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் தி டேக்லைன் ஆஃப் கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஓகேவா? ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு அப்படின்னு தெரியும். அண்ட் அதோடைய ஃபவுண்டர் எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உதய் கோட்டக் அப்படின்ற பர்சன், ஓகேவா? ஸோ அதோடைய டேக்லைன் என்னது அப்படின்னா லெட்ஸ் மேக் மணி சிம்பிள் அப்படின்றது தான் கோட்டக் மஹிந்திரா பேங்கோடைய டேக்லைன். நெக்ஸ்ட், வென் வாஸ் இஎஸ்ஐ எஸ்டாப்ளிஷ்டு? இஎஸ்ஏ அப்படிங்கிறது என்ன? யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஓகேவா? ஸோ இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ்ல இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அண்ட் எந்த இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1975ல இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 29க்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்டர்நேஷனல் இன்டர்நெட் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன், ஓகேவா? இன்டர்நேஷனல் இன்டர்நெட் டே எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு, அதாவது எலக்ட்ரானிக் வேல மெசேஜஸ் சென்ட் பண்ணது எந்த டேல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 29, 1969ல தான் இதை சென்ட் பண்ணாங்க, ஓகேவா? எலக்ட்ரானிக் வேல ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஃபர்ஸ்ட் டைமா மெசேஜை சென்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்க லாகின் அப்படின்ற அந்த வேர்டை சென்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் எல்ஓ அப்படிங்கறத டைப் பண்ணவுமே அந்த சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணின மெசேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்ஓ அப்படின்ற இந்த மெசேஜ் தான் ஃபர்ஸ்ட் டைமா எலக்ட்ரானிக் வேல சென்ட் ஆச்சு, ஓகேவா? யாரு பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா இருக்கு இல்லையா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல, ஓகேவா? சோ யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சார்லி லேன் அப்படின்ற அந்த பர்சன், ஓகேவா? யாரு இவர் அங்க ஸ்டூடெண்டா இருந்தாரு அப்போ. அண்ட் இவருடைய ப்ரொஃபசர் அதே யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லியோனர்டு அப்படின்ற அந்த பர்சன். அண்ட் ஒரு டேட்டா டெவலப்பிங் ப்ராசஸர் இருப்பார் இல்லையா, அவருடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பில் டுவெல் அப்படின்ற பர்சன், ஓகேவா? இவங்க 3 பேர் தான், சார்லி, லியோனர்ட் அண்ட் பில் டுவெல் அப்படின்ற இந்த 3 பர்சன்ஸ் தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா எப்போ இந்த மெசேஜ் எலக்ட்ரானிக் வேல ஓகேவா, என்ன வேலை சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் வேல சென்ட் பண்ணது எப்போ அப்படின்னா அக்டோபர் 29, 1969ல சார்லி அப்படின்ற யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் இந்த எல்ஓ அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் மெசேஜை சென்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த இன்டர்நேஷனல் இன்டர்நெட் டேவை நம்ம எப்போல இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா இந்த இன்டர்நேஷனல் இன்டர்நெட் டேவை 2005ல இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா? 2005 அப்படின்ற இயர்ல தான் இந்த இன்டர்நேஷனல் இன்டர்நெட் டேவை நம்ம ஃபர்ஸ்ட் டைமா செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன், மார்க் ஜக்கர்பர்க் ஹாஸ் சேஞ்ச்டு ஃபேஸ்புக் நேம் டு, ஓகேவா? ஸோ மார்க் ஜக்கர்பர்க் அப்படின்றவர் யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபேஸ்புக்கோடைய ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இவர் ஃபேஸ்புக்கோட நேமை ரீநேம் பண்ணியிருக்காரு, அதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காரு, ஓகேவா? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருமே ஃபேஸ்புக்கை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ அந்த ஃபேஸ்புக் அப்படின்ற அந்த ஆப்க்கான நேமை அவர் சேஞ்ச் பண்ணல. மார்க் ஜக்கர்பர்க் வேற என்னென்ன ஆப்புக்கெல்லாம் ஓனர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஃபியா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப், ஓகேவா? ஸோ இது எல்லாமே இப்போ இவங்க கிட்ட தானே இருக்கு. இந்த ஆப் எதுக்குமே அவங்க நேம் சேஞ்ச் பண்ணல. ஈவன் ஃபேஸ்புக்குமே அவங்க நேம் சேஞ்ச் பண்ணல.
பட் இதுக்கான ஒரு கம்பெனி பிராண்ட் இருக்கு பாத்தீங்களா, சோ அதோடைய நேம் தான் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ புதுசா அவங்க எந்த நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீட்டா அப்படிங்கிறது. ஓகேவா? இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மீட்டா அப்படின்றதுக்கு பியாண்ட் அப்படின்றது தான் மீனிங். சோ மீட்டாவர்ஸ் அப்படின்றத தான் வந்து அவங்க நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி பிராண்ட் தான். ஓகேவா? சோ ஃபேஸ்புக் உடைய ஆப் இருக்கு இல்லையா, சோ அதுக்கான நேம் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணல. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ கூகுள் இருக்கு இல்லையா, கூகுள் ஆப்பா இருக்கட்டும், நம்ம கூகுள்லயே வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான பேரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லுவோம், ஆல்பபெட் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள் அப்படின்னு தான் இருந்தது. 2015ல தான் வந்து அவங்களுடைய பேரண்ட் கம்பெனியை வந்து என்னன்னு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ஆல்பபெட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மார்க் ஜக்கர்பர்க் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மூணுக்கான, அதாவது அவங்களுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹெட்டா தான் வந்து, ஓகேவா, ஒரு ஹெட் கம்பெனியா வந்து அதை என்ன நேமா ஹெட் கம்பெனியா இருக்கிறத வந்து என்னன்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீட்டா அப்படிங்கிற நேம்ல தான் வந்து அவங்க ரீநேம் வந்து பண்ணியிருக்காங்க. இது என்னது, கம்பெனியோடைய பிராண்ட் நேம். ஓகேவா? மீட்டா அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து பியாண்ட் அப்படிங்கிறது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபியூச்சரை வந்து மனசுல வச்சுட்டு தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த எஃபிலேயே வந்து வீடியோ கேம்ஸா இருக்கட்டும், சோசியலைஸ் பண்றதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடா இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே வந்து அவங்க அதுல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த நேம் சேஞ்சிங்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டா மார்க் ஜக்கர்பர்க் வந்து ஃபேஸ்புக் அப்படின்ற அந்த கம்பெனியோட பிராண்ட் நேமை வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், recently who has been reappointed as a RBI governor for 3 more years. ஓகேவா? RBI கவர்னர் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ரீசெண்டா அவரை வந்து ரீஅப்பாயின்மெண்ட் ஃபார் another 3 இயர்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் எப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2018ல தான் வந்து இவரை 25th கவர்னரா வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. யார, மிஸ்டர் சக்திகாந்த தாஸ் அப்படின்ற பர்சனை வந்து 25th கவர்னரா வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. 24th கவர்னரா யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உர்ஜித் பட்டேல் அப்படின்ற பர்சன் தான் வந்து இருந்தாரு. ஓகேவா? இந்த உர்ஜித் பட்டேல் அப்படின்ற பர்சனை வந்து 3 இயர்ஸ்க்கு RBI கவர்னரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவருடைய பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஓகேவா? RBI கவர்னர்ஸ் இப்போ வரைக்கும் அப்பாயிண்ட் பண்ண இந்த உர்ஜித் பட்டேல் இருக்காரு இல்லையா, சோ அவருக்கு முன்னாடி 23 பேர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த 23 பேர்லயுமே யாருமே வந்து ரிசைன் பண்ணதே கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ ரிசைன்ட் அஸ் RBI கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உர்ஜித் பட்டேல் அப்படின்ற பர்சன் தான் வந்து அவருடைய பீரியட்ல இருக்கும் போதே வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 25th கவர்னரா யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா சக்திகாந்த தாஸ் அப்படின்ற பர்சனை தான் வந்து 3 இயர்ஸ் பீரியடுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிசம்பர் 10ஓட வந்து அவருடைய பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த டிசம்பர் மந்தோட ஸோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு யார் ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதே பர்சனை வந்து அவங்க ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ RBI கவர்னருடைய டெனர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் 5 இயர்ஸ். ஓகேவா? 5 இயர்ஸ் ஒரு இப்போ அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள மேக்சிமம் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணும் போதே வந்து 3 இயர்ஸ் இல்ல 2 இயர்ஸ் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணி வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ யார், இந்த உர்ஜித் பட்டேலா இருக்கட்டும் அண்ட் ரகுராம் ராஜன் அதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா அவர், அண்ட் சக்திகாந்த தாஸ், இவங்க 3 பேரையுமே அப்பாயிண்ட் பண்ணும்போது என்னன்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பீரியட் வந்து 3 இயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகேவா? பட் அதுக்கப்புறமா ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரே இப்போ சக்திகாந்த தாஸை நம்ம அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு டோட்டலா வந்து எத்தனை இயர்ஸுக்கு மேக்ஸிமம் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னா 5 இயர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அவங்களை வந்து ரீஅப்பாயின்மெண்ட் வந்து எத்தனை டைம் வேணா வந்து அவங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் டெனர் எது அப்படின்னு சொல்லி கேட்டா வந்து மேக்ஸிமம் ஆஃப் 5 இயர்ஸ். அண்ட் RBI உடைய டெபுட்டி கவர்னர்ஸுக்குமே வந்து அவங்களுடைய டெனர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த 5 இயர்ஸ் தான். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இப்போ RBI உடைய டெபுட்டி கவர்னரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா MK ஜெயின், மகேஷ்குமார் ஜெயின் அப்படின்ற பர்சன், அண்ட் மைக்கேல் டி பாத்ரா அப்படின்ற பர்சன். நெக்ஸ்ட் யாரு, டி ராபி சங்கர் அண்ட் ராஜேஸ்வர் ராவ். ஓகேவா? ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து இப்போ RBI உடைய பிரசன்ட்
டெபுட்டி கவர்னர்ஸா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சக்திகாந்த தாஸ் இருக்காரு இல்லையா, இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹீஸ் அ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்டேட். ஓகேவா, நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட்டுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸரா வந்து இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல மெம்பராகவுமே வந்து இருந்திருக்காரு. ஓகேவா, எதுல 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல வந்து மெம்பராகவும் இருந்திருக்காரு. அண்ட் 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்கே சிங் அப்படின்ற பர்சன் தான் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஹெட்டா இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம எக்கனாமிக் செக்ரட்டரி, ஓகேவா, எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி இருக்காங்க இல்லையா, ஸோ அதுவாகவுமே வந்து இந்த பர்சன், அதாவது சக்திகாந்த தாஸ் அப்படின்றவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ ஆர்பிஐயோடைய நெக்ஸ்ட் 3 இயர்ஸா யாரை ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சக்திகாந்த தாஸ் அப்படின்ற பர்சன் தான் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரகுராம் ராஜன் அப்படின்ற பர்சன் வந்து உர்ஜித் பட்டேலுக்கு முன்னாடி வந்து ஆர்பிஐ கவர்னரா இருந்தாரு. அப்போ எத்தனை 23rd கவர்னர், ஆர்பிஐ உடைய 23rd கவர்னர் தான் வந்து ரகுராம் ராஜன் அப்படின்ற பர்சன். நெக்ஸ்ட், who among the following has topped Edelgave Huron India Philanthropy List 2021. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த philanthropy அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்தியா அப்படின்னு மட்டும் இல்லை, வேர்ல்ட்ல எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வந்து அங்க இருக்கிற பில்லியனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து philanthropy அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த செக்டாரா வேணா இருக்கலாம், எஜுகேஷன் செக்டார், ஹெல்த் செக்டார்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா செக்டார்ஸுக்குமே வந்து அவங்க பண்ற டொனேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு இயர்ல அவங்க எவ்வளோ டொனேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ரேங்கை வந்து இந்த எட்வில்கிவ் ஹுரன் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா யாரு டாப்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசிம் பிரேம்ஜி அப்படின்ற பர்சன். ஓகேவா, ஸோ விப்ரோவுடைய ஃபவுண்டர் வந்து இவர் தானே, யாரு, விப்ரோவுடைய ஃபவுண்டரான ஆசிம் பிரேம்ஜி அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்த ஹுரன் இந்தியா philanthropy லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. ஸோ எதுல, இந்தியா ஃபுல்லாவே கொடுத்த டொனேஷன்ஸ்ல, அதாவது இங்க இருக்கிற பில்லியனர்ஸ் எல்லாரும் பணக்காரங்க எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா யார் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆசிம் பிரேம்ஜி அப்படின்ற பர்சன் கொடுத்துருக்காரு. இவர் எந்த செக்டார்ஸுக்கு அவ்வளோ டொனேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் செக்டாருக்கு தான் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா, ஸோ செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிவ்நாடார் அப்படின்ற பர்சன், ஹெச்சிஎல் உடைய ஃபவுண்டர். அண்ட் தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோடைய ஓனர். ஓகேவா, ஸோ இவங்க 3 பேரும் தான் வந்து டாப் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஆசிம் பிரேம்ஜி அப்படின்ற பர்சன் வந்து அவங்க எல்லாம் கொடுத்த அமௌண்ட்டை விட 8 மடங்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலா நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டொனேஷன்ஸ் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதை எல்லாமே வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது எந்த செக்டார்ஸுக்கு அதிகமா டொனேஷன் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து எஜுகேஷன் செக்டாருக்கு தான் வந்து போயிருக்கு. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஆசிம் பிரேம்ஜி வந்து எந்த செக்டார்ஸுக்காக டொனேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனுக்காக. ஸோ ஓவரால் நம்ம philanthropies எல்லா டொனேஷன்ஸ் ஃபுல்லாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுமே வந்து எஜுகேஷன் செக்டார் அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ இந்த philanthropy பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாம் எந்த சிட்டிஸ்ல அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து மும்பைல தான் வந்து அதிகமா இருக்காங்க. ஓகேவா, அண்ட் செகண்ட் சிட்டில வந்து செகண்ட் எந்த சிட்டில philanthropist அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில. அண்ட் தேர்ட் எந்த சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர். ஓகேவா, ஸோ philanthropist அதிகமா இருக்கிற சிட்டிஸ் வந்து இந்த 3 தான். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மும்பை இருக்காங்க, அண்ட் செகண்ட் பிளேஸ்ல டெல்லி, அண்ட் தேர்ட் பிளேஸ்ல பெங்களூர் வந்து இருக்கு. நெக்ஸ்ட், who among the following has honored with ஆத்ம நிர்பார் பாரத் அவார்டு. ஓகேவா, ஸோ இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அவார்டு இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, யார் யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யார் இதை ஆர்கனைஸ் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் அச்சீவர்ஸ் ஃபோரம் அப்படிங்கிற ஒண்ணு, இவங்களோட சேர்ந்து யாரு பண்ணியிருக்கா அப்படின்னா எம்ஏஐடி மினிஸ்டர், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராஜேந்திர குமார் சர்மா அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இவருடைய கம்பெனி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஇஎல் டெக்னாலஜி அப்படின்றது தான் வந்து இவருடைய கம்பெனி. அண்ட் இவர் வந்து இந்தியாலேயே வந்து எதை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கெப்பாசிட்டர் அண்ட் லித்தியம் அயன் பேட்டரி. ஓகேவா, ஸோ என்னென்னது அப்படின்னா
super capacitors and lithium ion battery. So இந்த லித்தியம் அயன் பேட்டரி இந்த ரெண்டை அவங்க மேக் பண்ணதுக்காக அவங்களுக்காக இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆத்ம நிர்பார் பாரத் அவார்டை வின் பண்ணது யாரு அப்படின்னா SPEL டெக்னாலஜியோடைய ஓனரான ராஜேந்திர குமார் சர்மா அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபங்க்ஷனை யார் யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் அச்சீவர்ஸ் ஃபோரம் அண்ட் மீட்டி அப்படின்ற அந்த ரெண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்காங்க இல்லையா அவங்க அண்ட் இந்தியன் அச்சீவர்ஸ் ஃபோரம் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இதை ஆர்கனைஸ் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். ADB has approved $1 million loan to support the government of India's National Industrial Corridor Development Program. So National Industrial Corridor Development Program. So இதை பார்க்கும் போதே தெரியுதா காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற ரோட் டெவலப்மெண்டா இருக்கலாம் இல்ல மல்டி டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட்ஸா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதர் ரிலேட்டடா ADB வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா $250 million வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து 500 million ப்ராஜெக்ட். ஓகேவா? அதுல ஒரு பார்ட்டா தான் வந்து இந்த 250 அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா வந்து 11 காரிடார்ஸ். ஓகேவா? எத்தனை காரிடார்ஸ்? 11 காரிடார்ஸ் ஃப்ரம் 17 ஸ்டேட்ஸ். ஓகேவா? இந்த 17 ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த 11 காரிடாருக்கான ப்ராஜெக்ட்ஸை வந்து இவங்க இந்த அமௌண்ட்ல வந்து பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. யாரு? ADB அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ADB உடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிலா பிலிப்பீன்ஸ்ல தான் வந்து அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ADB உடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏசியன் அண்ட் பசிபிக் ரீஜியன்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்து பாவர்ட்டியை வந்து எரடிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாவர்ட்டியே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க அந்த கண்ட்ரியை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ADB கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ADB மாதிரியே இன்னொரு பேங்க் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும்ல அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் பேங்க்குமே வந்து இந்த பர்பஸ்க்காக தான் ரன் ஆகுது. அண்ட் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அண்ட் IMF. ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து இன்னும் என்னென்ன செக்டார்ஸ்ல எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அட்வைசஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வேர்ல்ட் பேங்கோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாஷிங்டன் டிசில இருக்கு. அண்ட் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பீஜிங் சைனால இருக்கு. அண்ட் IMF உடைய ஹெட் குவார்டர்ஸ் ஆப்வியஸா வாஷிங்டன் டிசில தான் இருக்கு. ஓகேவா? அண்ட் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா? பிரிக்ஸ் உடைய பேங்கான NDP இது எங்க இருக்கு அப்படின்னு இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷாங்காய் சைனால இருக்கு. ஓகேவா? ஸோ ADB அண்ட் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோடைய ஹெட் குவார்டர்ஸ் பீஜிங்ல இருக்கு. அண்ட் நியூ டெவலப்மெண்ட் பேங்கோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஷாங்காய் சைனால இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்பிள் ஃபெஸ்டிவல் 2021 ஆர்கனைஸ்டு இன். ஸோ ஆப்பிள் ஃபெஸ்டிவல் வந்து எங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. எங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா? அங்கதான் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க ஸ்ரீநகர் அப்படின்ற பிளேஸ்ல. ஸோ இதுல யாரெல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் சின்ஹா. மனோஜ் சின்ஹா யாரு? ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய கவர்னர். இவர் கூட சேர்ந்து யாரு பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற ஆப்பிள்ஸ் ஃபார்ம் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இந்த ஃபெஸ்டிவலை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா வந்து பையர் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே வந்து பெனிஃபிட் அடைவாங்க. ஓகேவா? ஸோ செல்லர்ஸ்க்கு என்ன? ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபெஸ்டிவலை பார்ட்டிசிபேட் பண்ணி டைரக்டா அவங்க ஃபார்ம்ல இருந்து வருது இல்லையா? ஸோ அதை அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் பையர்ஸுக்குமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க டைரக்டா யார் ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க கிட்ட இருந்தே வந்து வாங்கிட்டு போறாங்க இல்லையா? ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்து இந்த ஆப்பிள் ஃபெஸ்டிவலை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபெஸ்டிவல்ல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்துமே வந்து இந்த ஆப்பிள் ஃபெஸ்டிவல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பட் ரீசெண்டா வந்து இன்டர்நேஷனல் ஆப்பிள் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து ஒன்னு இந்தியாவில் நடந்தது. ஓகேவா? என்னது? இன்டர்நேஷனல்
ஆப்பிள் ஃபெஸ்டிவல். ஓகேவா? இந்த ஆப்பிள் ஃபெஸ்டிவல்ல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியால இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரா இருக்கலாம், உத்தரகாண்டா இருக்கலாம், சிக்கிம், ஹிமாச்சல பிரதேஷ். ஓகேவா? ஸோ ஆப்பிள் எங்கெங்கெல்லாம் விளையுதோ ஸோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த இன்டர்நேஷனல் ஆப்பிள் ஃபெஸ்டிவல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் என்னுடைய கொஸ்டின் எங்க அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது எங்க நடந்தது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் ஆப்பிள் ஃபெஸ்டிவல் எந்த பிளேஸ்ல நடந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த ஆப்பிள் ஃபெஸ்டிவலை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பிள் ஃபெஸ்டிவல் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இது எத்தனாவது டைமா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா வந்து இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் ஃபார்மர்ஸுக்குமே வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் அண்ட் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கான கரெக்ட் வேல்யூஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபெஸ்டிவலை வந்து அந்த ஸ்டேட்டுடைய கவர்னர் வந்து இதை பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், which of the following has released a report on health insurance for India's missing middles? So health insurance for India's மிஸ்ஸிங் மிடில்ஸ் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிதி ஆயோக் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். இது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னா என்ன? ரீசெண்டாக 2008 லான்ச் பண்ணாங்கல்ல, என்னது? ஆயுஷ்மான் பாரத் பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா 2008 வந்து இதை லான்ச் பண்ணாங்க. இந்தியால இருக்கிற லோ அண்ட் மிடில் இன்கம் பீப்புள்ஸ்க்கு யார் யாருக்கெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதோ அந்த பீப்புள்ஸ்க்காக வந்து ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த ஸ்கீம். ஓகேவா? ஸோ இது இந்த ஸ்கீம்ல ஏன் அவங்க வந்து இந்தியாஸ் மிஸ்ஸிங் மிடில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது ஸ்டார்ட் பண்ணதே வந்து இந்தியால இருக்கிற 50% ஆஃப் பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே வந்து கவர் பண்ணணும் அப்படின்ற அந்த தாட்ல ஸ்டார்ட் பண்ணது தான் இது. பட் இப்போ வரைக்கும் இது 2018லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ 2021 வந்துருச்சு இல்லையா, இப்போ வரைக்குமே வந்து 30% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஓகேவா? 20% ஆஃப் பீப்புள் தான் வந்து கிடைக்கலன்னு இல்லை, 20% ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை. ரிமைனிங் இருக்கிற 30% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதை யூஸே பண்ணலை. ஓகேவா? ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் மிஸ்ஸிங் மிடில் ரிப்போர்ட் மூலியமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், அந்த 30% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. அதனால தானே அவங்க யூஸ் பண்ணாம இருக்காங்க. மெயினா இது கொண்டு வந்ததே வந்து ஹெல்த் ரிலேட்டடா இருக்கிற இஷ்யூஸ்க்கு அவங்களால பினான்சியலா சப்போர்ட் பண்ண முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்தது தான் இது. பட் அதையே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாம தான் இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா நம்ம என்ன பண்ணணும், இந்த எல்லாருக்குமே இந்த கரெக்டா இந்த ஸ்கீம் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் இருக்கு, அதை எல்லாரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆரோக்கிய சஞ்சீவனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். என்னது? ஆரோக்கிய சஞ்சீவனி ஸ்கீம். ஓகேவா? ஸோ இதை வந்து சஞ்சீவனி ஸ்கீம் இதை வந்து ஒன்று நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அண்ட் என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆரோக்கிய சஞ்சீவனி ஸ்கீமை வந்து எந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை மாடிஃபை பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சப்சிடிஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இந்தியாஸ் மிஸ்ஸிங் மிடில் வந்து அவங்க அவங்க வந்து 3 விஷயங்கள் சொன்னாங்க. அந்த 3 விஷயங்களுமே இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆரோக்கிய சஜீவனி அப்படின்ற அந்த ஹெல்த் கேர் ஸ்கீமை வந்து மாடிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சப்சிடி வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 3ஐயும் தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3ஐயுமே நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கிற இந்த 30% ஆஃப் பாப்புலேஷன்ஸுக்குமே வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நிதி ஆயோக்குடைய சிஇஓ அமிதாப் கண்ட் இருக்காரு இல்லையா,
அவர் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணாரு. ஓகேவா? அமிதாப் கண்ட். நிதி ஆயோக்குடைய சேர்பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து நிதி ஆயோக்குடைய சேர்பர்சனா இருக்காங்க. அண்ட் நிதி ஆயோக்குடைய சிஇஓ யாரு அப்படின்னா அமிதாப் கண்ட் அப்படின்ற பர்சன். நெக்ஸ்ட், Amisha Shetty has crowned as the winner of Prestige Haut Monday Mrs. India Worldwide 2021. She is from இந்த Prestige Haut Monday Mrs. இந்தியா வேர்ல்ட் வைட் 2021 இருக்கு இல்லையா, இதை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமிஷா சேத்தி அப்படின்ற இந்த பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுஏஇல தான் வந்து நடந்தது. ஓகேவா? ஸோ வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல மிஸ்ஸஸ் இந்தியா வேர்ல்ட் வைட் 2021 வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா பெங்களூரை சேர்ந்த அமிஷா சேத்தி அப்படின்ற அந்த பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹைதராபாத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீசெண்டா ஹைதராபாத்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேட்டை வந்து அங்க அன்வீல் பண்ணியிருக்காங்க இல்லையா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேட்டை வந்து அங்க அன்வீல் பண்ணியிருக்காங்க. முகமது அசாருதீன் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் கேப்டன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து அங்க அன்வீல் பண்ணாரு. அண்ட் தமிழ்நாடை பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஜுகேஷன் அட் டோர் ஸ்டெப் அப்படிங்கிறத வந்து யாரு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி எஜுகேஷன் அட் டோர் ஸ்டெப் அப்படிங்கிற சிமிலர் டு தி இந்த ஸ்கீம் மாதிரியே வந்து டெல்லி கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேஷ்கா மென்டார் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ தேஷ்கி மென்டார் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9th to 12th வரைக்கும் இருப்பாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து மென்டாஸா வந்து 18 to 35 ஏஜுக்குள்ள இருக்கிறவங்க வந்து வாலண்டியர்ஸரா வந்து வரலாம். ஓகேவா? ஸோ இந்த 4 இயர்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் வரும் இல்லையா, அவங்க கெரியரை பத்தின டவுட்ஸ் வரலாம், இல்ல நான் எந்த கெரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா கூட இல்லாம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ இதை எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒரு மென்டாஸ், அதாவது 18 to 35 ஏஜ்குள்ள இருக்கிற வாலண்டியர் பர்சன்ஸ் வந்து மென்டாரா வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த தேஷ்கி மென்டார் அப்படின்ற ஸ்கீமை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லி கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. எஜுகேஷன் அட் டோர் ஸ்டெப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெய்லி வந்து 1 hour கிளாஸஸ் வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற வாலண்டியர் பர்சன்ஸ் வந்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 1 to 12th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டெய்லி 1 hour கிளாஸ், ஸோ வீக்லி 6 hour கிளாஸஸ் வந்து ஆஃப்டர் தி ஸ்கூல் வந்து நடக்கும். அது யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், புனித் ராஜ்குமார் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி ஹி வாஸ் ரன் அவுட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கனடா ஸ்டார். ஓகேவா? கன்னட லாங்குவேஜ்ல இவரை பவர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபேமஸ் ஸ்டார். இவர் அட் தி ஏஜ் ஆஃப் 46லயே வந்து இறந்துட்டாரு. ஓகேவா? ஸோ நேற்று தான் இறந்தாரு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்டியாக் அரெஸ்ட்னால தான் வந்து இவரே இறந்திருக்காரு. ஓகேவா? ஸோ கன்னடால இவருடைய அப்பா ராஜ்குமார் இருக்காரு இல்லையா, ஸோ அவருமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்டார்ஸ். அவருடைய சன் புனித் ராஜ்குமார் அப்படின்றவர் அட் தி ஏஜ் ஆஃப் 46ல வந்து கார்டியாக் அரெஸ்ட் அந்த ரீசனுக்காக வந்து அவரு இறந்துட்டாரு. ஸோ இவர் என்ன ப்ரொஃபஷனை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆக்டர் ப்ரொஃபஷனை வந்து சேர்ந்தவங்க. அண்ட் நிறைய ஃபேமஸ் ஃபிலிம்ஸ்ல வந்து நடிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ இவரை வந்து இவருக்கு பேர் வாங்கி கொடுத்த ஃபிலிம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்போ அப்படின்ற அந்த ஃபிலிம் வந்து இவருக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்து இவரை ரெகக்னைஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ புனித் ராஜ்குமார் வந்து எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க அப்படின்னா ஆக்டர் ஃபீல்ட சேர்ந்தவங்க. அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் கனடா. ஓகே, இந்த கொஷின்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற கொஷின்ஸ் தான். என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொபைல் இன்டர்நெட் டவுன்லோட் ஸ்பீட். ஓகேவா? ஸோ மொபைல் இன்டர்நெட் டவுன்லோட் ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதுல இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட்,
who was the longest serving governor of central bank? நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் என்னது? ஆர்பிஐ. ஓகேவா? இந்த ஆர்பிஐல லாங்கஸ்ட் சர்விங் கவர்னரா இருந்த பர்சன் யாரு அப்படின்னு. நெக்ஸ்ட், when was ஏடிபி established? ஏடிபி அப்படிங்கிறது என்ன? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். அது எந்த இயர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மணிலா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், which state or union territory organized international apple festival from September 24 to 26? சொன்னேன் இல்லையா, இன்டர்நேஷனல் ஆப்பிள் ஃபெஸ்டிவல் வந்து இந்தியாவில தான் கண்டக்ட் பண்ணாங்க. அது எந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி கண்டக்ட் பண்ணாங்க? ஃப்ரம் செப்டம்பர் 24 to 26 வரைக்கும். நெக்ஸ்ட், ஆரோக்கிய சஞ்சீவனி இஸ் அ ஸ்டாண்டர்டைஸ்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் லான்ச்டு பை விச் ஆர்கனைசேஷன் இன் ஏப்ரல் 2020? ஓகேவா? ஸோ ஆரோக்கிய சஞ்சீவனி அப்படிங்கிறத வந்து எந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஏப்ரல் 2020ல வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எக்ஸ்பிளனேஷனை வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த கிளாஸ்க்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பான ஸ்ரீதர் சிசி தமிழ் அப்படின்ற அந்த சேனல்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.